வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வரக்கூடிய ஏகாதசிக்கான உபவாசம் ரெசிபி பார்க்க போறோம். போன ஏகாதசிக்கு நம்ம பார்த்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில கமெண்ட் வந்திருந்தது, நீங்க மிஸ்லீட் பண்றீங்க, ஏகாதசிக்கு வந்து உபவாசம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. கரெக்ட் தான். ஏகாதசி உபவாசம் அப்படின்னால நிர்ஜல உபவாசம் தான். ஆனா இது வந்து என்ன போல ஏகாதசி உபவாசம் இருக்கணும்னு ஆசை, ஆனா இருக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்காக தான் நம்ம இந்த ரெசிபி பண்றோம். ஏகாதசி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்க இதையே வந்து நீங்க மத்த நாள்ல பண்ணி சாப்பிடலாம். இன்னைக்கு ஏகாதசி ரெசிபி வந்து 1 pot ரெசிபி. சாமை அரிசியில நம்ம ஒரு சாம்பார் சாதம் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப குவிக்காவும் ஆயிடும், நல்ல ஹெல்த்தியாவும் அதே நேரம் நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். நான் இன்னைக்கு வந்து கீரை யூஸ் பண்ணி இந்த சாமை சாம்பார் சாதம் பண்றேன். நீங்க கீரை வேணா கீரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த 1 pot சாமை அரிசி சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்ல 1 கப்பு சாமை அரிசி, 1/2 கப்பு பைத்தம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பைத்தம்பருப்புக்கு பதிலா துவரம்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பாதி துவரம்பருப்பு பாதி பைத்தம்பருப்பும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டவ்ல குக்கர் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் நெய். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் அப்படியே முழுசா போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற 3 தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுப்போம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், நடுவுல அப்படி வதக்கி விட்டுக்கணும். உப்பு மஞ்சள் பொடி சேர்த்ததுனால தக்காளி வந்து சீக்கிரமே சாஃப்டா வதங்கிடும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கியாச்சு, சாஃப்டா வதங்கிருக்கு. இதுல ஒரு சின்ன பஞ்ச் வந்து முளைக்கீரை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணிருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். முளைக்கீரைக்கு பதிலா வெந்தயக்கீரை, பாலக்கீரை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்க்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். கீரை லேசா வதங்கட்டும், கொஞ்சம் நல்லா சுருங்கி வரட்டும். கீரைக்கு பதிலா நமக்கு பிடிச்ச காய்கறி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப கீரை பாருங்க நல்லா சுருங்கி வதங்கியாச்சு. நம்ம சாமையும் பாசிப்பருப்பும் வந்து 1 மணி நேரம் ஊறியாச்சு. தண்ணியை ஃபுல்லா நான் ட்ரைன் பண்ணிட்டேன். இதையும் வந்து குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்ப அதை நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம சாமை அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்லயே 5 கப் வந்து நான் தண்ணி எடுத்து சூடு பண்ணிருக்கேன். இந்த சூடா இருக்கிற தண்ணியை குக்கர்ல சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்ப இது 1 கொதி வரட்டும். நம்ம பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம், ஆனா வெந்நீர் சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேலை வந்து ஈஸியா நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். பாருங்க, லேசா 1 கொதி வர ஆரம்பிச்சாச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். குக்கர் விசில் வரும்போது பொங்கி வடியாம இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் உள்ள போட்டுடலாம். இப்ப குக்கர் மூடிடலாம். இப்ப 5-6 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடியை நம்ம திறந்துடலாம். நல்லா பர்ஃபெக்டா வெந்திருக்கு. இவ்வளவு ஃபுல்லா இருந்தாலும் நம்ம உள்ள ஸ்பூன் போட்டதுனால ஒரு சொட்டு கூட வந்து வெளியில வந்து சிந்தவே இல்லை. நல்ல கமகமான வாசனையா இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த ஸ்பூனை நம்ம வெளியில எடுத்துருவோம். அடியிலையும் கொஞ்சம் கூட தீயல, சூப்பரா வந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. ஒருவேளை இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா தண்ணி 1 டம்ளர் கொதிக்க வச்சு விட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். ஃபைனலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை பொடியா கட் பண்ணிருக்கேன், அதையும் தூவிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். இந்த சாமை அரிசி சாம்பார் சாதம் வந்து ரொம்ப திக்கா ரெடி பண்ணிட்டோம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. நல்ல கமகமன்னு வாசனையா ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கு. பருப்பு நல்லா கரைஞ்சிருக்கு. சாமை நல்லா வெந்து நல்லா சாஃப்டா, இந்த டெக்ஸ்டர் மட்டும் அப்படியே இருக்கு. அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப நம்ம அதிகமான காரம் எல்லாம் சேர்க்கல, சாம்பார் பவுடர் எல்லாம் கூட நம்ம கம்மியா தான் சேர்த்திருக்கோம். அப்படிங்கறதுனால நல்ல மைல்டா இருக்கு. மணக்க மணக்க நெய் வாசனையோட அந்த கொத்தமல்லி வாசனையோட ரொம்பவே அருமையா இருக்கு.
நம்ம தக்காளி சேர்த்திருக்கோம், அது ஒரு லேசான ஒரு புளிப்பு கொடுக்குது, ரொம்ப அதிகமா இல்ல. நம்ம புளி சேர்க்கல அப்படிங்கறதுனால இந்த சாம்பார் சாதம் வந்து அதிகமான உப்பையோ காரத்தையோ தாங்காது. அதனால இது ரெண்டுமே நம்ம பார்த்து போட்டுக்கணும். ஒரு கப்பு சாமைக்கு 5 கப்பு தண்ணி வந்து கரெக்டா இருக்கும். இன்னும் உங்களுக்கு நல்லா தண்ணியா வேணும் அப்படின்னா 6 டம்ளரா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இது வந்து தொட்டுக்கிறதுக்கும் எதுவுமே தேவையா இருக்காது. நம்ம அதுலயே வந்து காய்கறியோ கீரையோ ஏதாவது நம்ம அதுலயே சேர்த்துறோம், அதனால அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல வரக்கூடிய ஏகாதசிக்கு இந்த சாமை சாம்பார் சாதம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா அமையும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.